வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க. என்னோட சின்ன ஃப்ரிட்ஜோட டூர் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பின் அழகா இருக்குல்ல? இது பாப்பாக்கு 3 பீஸ் வாங்குனோம். அதில 2 பீஸ் மேடம்க்கு, 1 பீஸ் எனக்கு. இது ஃப்ரிட்ஜ் நான் தொறக்கிறப்பலாம் ஸ்பின் பண்ணி விட்டு விளையாண்டுட்டு இருப்பேங்க. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேல வியூ பார்க்கலாம் வாங்க. இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா? இதில எல்லாமே ஷோ பீஸ் தாங்க. எல்லாமே வெயிட்லெஸ் ஷோ பீஸ் தான். ஃப்ரிட்ஜ் மேல வெயிட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வெயிட்லெஸ் ஷோ பீஸ் தான் இருக்கு. தென் இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு, அந்த 2 குருவி இருக்க மாரி இருக்குல்ல அது, இந்த ஃபிஷ்ஷு இது எல்லாமே வந்து பீச்ல ரிங் த்ரோ பண்ணி ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? லைக் ₹50 ₹100 சம்திங் 10 ரிங்ஸ். அது வந்து என் ஹஸ்பண்ட் பீச் போனாலே விளையாடுவாங்க. அதில விழுந்ததெல்லாம் அது எல்லாமே நான் ஷோ பீஸா வச்சிருக்கேன். அண்ட் இதில இருக்க இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து சிறுவாபுரி டெம்பிள் போனப்ப ஞாபகார்த்தமா நான் எப்பயுமே ஏதாச்சும் கோவிலுங்களுக்கு போனா, அங்க ஏதாச்சும் ஞாபகார்த்தமா அவுட் சைட் கடையில ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். அந்த மாரி வாங்குனது தான் அந்த பீஸ். பக்கத்துல இருக்க அந்த குருவி வந்து தண்ணி ஊத்தி ஊதுனா குருவி சவுண்ட் கேட்குங்க. அது பழனியில வாங்குனது. தென் இது வந்து நார்மலா ஒரு வேஸ்ட் கிளாத் தான் வீட்ல யூஸ் பண்ணாத ஒரு நல்ல கிளாத். ஃபேண்ட் பிட்டுன்னு நெனைக்கிறேங்க. தச்சு போட்டுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ, அத நான் இப்படி தச்சுட்டேன். இது ஆன்லைன்ல இந்த மாரி நான் பார்த்துருக்கேன். ஸோ, அதே மாரி நம்பளே வீட்ல கிளாத் மாரி தச்சிடலாமேன்னு தச்சது தான். ஆம், சைட்ல ஃபுல்லா ஓரம் அடிச்சுட்டு, அப்படியே மடிச்சு 3 பீஸா சென்டர்ல தையல் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு நல்லா ஸ்டிச்சிங் தெரியணும்லாம் அவசியம் இல்ல. பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சா போதும். சின்ன சின்னதா நம்ம வீட்ல இந்த மாரி திங்ஸ் எல்லாம் நம்மளே செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க. அண்ட் இதில ரொம்ப தேவையான பொருட்கள், டக்குன்னு எடுக்கிற பொருட்கள் மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல தைலம் இந்த மாரி வச்சிருக்கேன். செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஆம், ஒரு நோட்டும், பென்னும் வச்சிருக்கேன். 3ல ஒரு விசிறி, அவசரத்துக்கு டார்ச் அண்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர். அது வந்து வாட்டர் கேன் ஓப்பன் பண்றதுக்கும், என்னோட குக்கர் வந்து அப்பப்போ கழண்டுருங்க. அது டைட் பண்றதுக்கும். தென் வந்து இந்த பக்கம் வந்து துடைக்கிறதுக்கான கிளாத் அதெல்லாம் இங்க இருக்கு. மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் எல்லாம் இருக்கு. அப்புறம் பூ கட்டுற த்ரெட் இன்னொரு இதுல இருக்கு. தென் ஓவர் வியூ இதாங்க. இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்க்கலாம். நான் ஃப்ரிட்ஜில ரொம்பலாம் டம்ப் பண்ண மாட்டேங்க. முக்கியமா வைக்க வேண்டிய பொருள்கள் மட்டும் தான் வச்சிருப்பேன். வெஜிடபிள் வச்சிருப்பேன். மத்தபடி ஃப்ரிட்ஜ் எப்பயுமே கொஞ்சம் கிளீனா தான் இருக்கும். ஏன்னா நெறைய டம்ப் பண்ணாலே நம்ம அடிக்கடி கிளீன் பண்ற மாரி இருக்கும். அதனால நான் ரொம்ப டம்ப் பண்ணவே மாட்டேன். ஃப்ரூட்ஸு, எக்கு எல்லாமே நான் அவுட் சைடே வச்சுப்பேன். அப்பப்போ வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிடுவேன். வெஜிடபிள் மட்டும் தான் மார்க்கெட்ல போய் வீக்லி ஒன்ஸ் வாங்குறனால அது ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் மாவு அரைச்சு வைக்கிறது, பால் பாக்கெட் இந்த மாரி திங்ஸ் மட்டும் தான் ஃப்ரிட்ஜில வச்சிருப்பேன். கீழ இருக்கிற ரேக்ல வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறதுல பேக் சைட் ஃபுல்லா இந்த மாவு ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா? மைதா, கடலை மாவு அதெல்லாம் இருக்கு. இது வந்து பாப்பாக்காக நான் வந்து அரைச்சு வச்சிருக்க ஒரு பவுடருங்க. நேந்திரங்காய் இருக்கு இல்லையா? அத கட் பண்ணி வீட்லயே ஹோம்மேடா நான் அரைச்சு வச்சிருக்கேன். நேந்திரங்காய் பவுடர். அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக ட்ரை டேட்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து நான் நல்லா வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அது பாப்பாக்காக. இது 2யும் பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணி தான் குடுக்குறது. அண்ட் இது வந்து பீனட் பட்டர்ங்க. பிரெட்ல வந்து போட்டு சாப்பிடுறதுக்கு ஜாம்ல யூஸ் பண்ணாம, இந்த மாரி பீனட் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுறது. அண்ட் புளி வந்து மொத்தமா வாங்கிட்டு வந்து வெயில்ல ட்ரை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சா கெட்டு போவாதுன்னு சொன்னாங்க. அதனால வச்சிருக்கேன். அண்ட் இதில வந்து பாதாம் பிசினும், சப்ஜாவும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதெல்லாம் தாங்க வெயில் காலத்துக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுது. இந்த ரேக் வந்து எப்பயுமே காலியா தாங்க இருக்கும். ஏன்னா, மார்னிங் ஏதாவது செஞ்சேன், அத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னா வச்சுடுவேன். அத உடனே எடுத்து காலி பண்ணிருவேன். அண்ட் நைட்டு சட்னி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல சைட்ல வைப்பேன். அடுத்தது மார்னிங்கே எடுத்து அத காலி பண்ணிடுவேன். அந்த மாரி லெஃப்ட் ஓவர் திங்ஸ் வச்சு உடனே எடுத்து காலி பண்ணி, அந்த இடம் எப்பயுமே எம்ப்டியா தாங்க வச்சுப்பேன். ஏன்னா, வேற எங்கேயாச்சும் வச்சேன்னா அப்படியே மறந்துரும். 1 வாரம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் இல்லன்னா ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ற அன்னைக்கு பார்த்து எடுத்து போடுற மாரி இருக்கும். அதனால அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு இடம் வச்சிருப்பேன். ஃப்ரிட்ஜ தொறக்கிறப்பயே அங்க ஏதாவது இருந்தா என்ன இருக்குன்னு பார்த்து கையோட எடுத்துருவேன். அதனால அந்த இடம் எப்பயுமே காலியா தான் இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸ்ங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேல் கம்பார்ட்மெண்ட்ல மாவு இருக்கு, பால் பாக்கெட் இருக்கு, தயிர் யூசிங்ல இருக்க ஒரு தயிர் டப்பால இருக்கு. 2வது தயிர் உரப்பு ஊத்தி இப்போ உள்ள வச்சிருக்கேன்.
அதுக்கு மேல இருக்கிறது பால் ட்ரேங்க. பால தான் எடுத்து நான் அந்த பாத்திரத்துல ஊத்திட்டனால பால் இல்லங்க. பக்கத்துல இருக்கிறது பன்னீர் சாரி சீஸ் இருக்குங்க. இந்த பக்கம் பேக்கிங் பவுடர் அண்ட் கொக்கோ பவுடர், அப்புறம் குளுக்கோஸ், அப்புறம் எசன்ஸ்லாம் இருக்கு. இந்த பக்கம் வந்து ஐஸ்கிரீம் இல்லங்க. பச்சை மிளகாவும், ஜிஞ்சரும் இருக்கு. கீழ வந்து நன்னாரி சர்பத் வச்சிருக்கேன். பக்கத்துல ஒரு வாட்டர் கேன் வச்சிருக்கேன். எக் ட்ரே காலியா தாங்க இருக்கும். எக்கு வெளில தான் கிச்சன்ல தான் வச்சிருப்பேன். எக்கு விக்கிற ரேட்டுக்கு மொத்தமா வாங்க முடியாது. ஸோ ஒரு 10 எக் வாங்குனேன்னா வெளிலயே வச்சு அது காலி பண்ணிடுவேன். அண்ட் இது வந்து பூங்க. இந்த மல்லிப்பூ வந்து ஒரு 1/2 முழம் இருக்கும் மேல இருக்க மல்லிப்பூ. அது எங்க வீட்லயே பூத்தது குண்டு மல்லி. அண்ட் கடையில வாங்குன ரோஜா பூவும் அதிலேயே கீழ இருக்கு. சாமந்தி, ரோஜா பூ, மேல மல்லி கட்டினது. இப்ப தான் வச்சேன். அதனால அது மேலேயே இருக்கு. அதுக்கு கீழ இருக்கிறது வந்து பாதாம், பிஸ்தா அண்ட் காஞ்ச கிரேப்ஸ், முந்திரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாப்பாக்கு வந்து இந்த நேந்திரங்காய் பவுடர் செஞ்சேன் இல்லையா? அதுல இதெல்லாம் கூட நான் வறுத்து ஆட் பண்ணி ஹெல்த்தியா அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி மட்டும் காலியாக போகுதுங்க. அது பக்கத்துல இருக்கிறது வந்து கருவேப்பிலைங்க. இதாங்க என் ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. மேல ஊறுகாய் அந்த லாஸ்ட்ல வச்சிருக்கேன். என் ஃப்ரிட்ஜ் எப்பயுமே இப்படிதாங்க இருக்கும். அண்ட் ஃப்ரீசர் பாக்ஸ பார்க்கல இல்லையா? அதையும் பார்த்துரலாம். ஆக்சுவலா அதுக்குள்ள வந்து பெருசா எதுவும் இல்லங்க. அந்த நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த மாரி வேஸ்ட்டான பாட்டில் எல்லாம் தண்ணி நிரப்பி நான் ஃப்ரீசர்ல போட்டு வச்சுடுவேன். அது எல்லாமே ஃப்ரீஸ் ஆன வாட்டர்ஸ் தான் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, வெயில் காலத்துக்கு நமக்கு வீடு ரொம்ப ஹாட்டா இருக்குங்க. சீலிங் ஃபேன்லாம் போட்டா அதுலேருந்தே ஹீட்டா தான் காத்து வரும். ஸோ, அதனால டேபிள் ஃபேன் போட்டு அதுக்கு ஃப்ரண்ட்ல இந்த மாரி ஐஸ் கட்டி எல்லாம் நான் எடுத்து அ வச்சுடுவேன். ஒரு மேட் கீழ போட்டு ஒரு 2, 3 பாட்டில ஃப்ரண்ட்ல வச்சுட்டேன்னா, அதுலேருந்து வர காத்து வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு வரும். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இதுவும் ஒரு டிப் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அதனால எப்பயுமே அதில வாட்டர் ஃபில் பண்ணி அதில இருக்கும். அப்படியே எடுத்துட்டு போய் வைப்பேன், யூஸ் பண்ணுவேன். ரிட்டர்ன் அந்த பாட்டிலே அப்படியே எடுத்து போட்டுருவேன். அண்ட் என் ஃப்ரிட்ஜோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில அதிகமா டம்ப் பண்ணாதீங்க. டம்ப் பண்ணா அத கிளீன் பண்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அன்னன்னைக்கு யூஸ் பண்ற பொருள் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நெறைய டம்ப் பண்ண வேணாம். மோஸ்ட்லி எதெல்லாம் வெளில வச்சு யூஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் வெளில வச்சே யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது.